Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான வத்தல் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வத்தல் குழம்பு பண்றதுக்கு நான் 4 வகையான வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். சுண்டக்காய் வத்தல், வெண்டி வத்தல், கத்திரி வத்தல், கொத்தவரங்க வத்தல். அடுத்ததா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ குழம்பு பண்றதுக்கு ஒரு பேன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 7 பல்லு பூண்டை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 20 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வத்தல் குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எல்லா வத்தலும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வத்தல் இருந்தால் அதை வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் வத்தல் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். வத்தல்லாம் அடிக்கடி போட்டு வச்சிட்டிங்கன்னா காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி வத்தல் குழம்பு வச்சுக்கலாம். வத்தல் சேர்த்துட்டு இதையெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வத்தல் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வத்தல் எல்லாமே உப்பு போட்டு வேக வச்சது தான், ஸோ அதனால் நம்ம இப்போ உப்பு போட தேவையில்லை. குழம்பு வச்சுட்டு வேணும்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். நார்மலாக குழம்புக்கு நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வத்த குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டியாக வேணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நான் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வத்தல் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஏன்னா இதில் உள்ள வத்தல் எல்லாமே சீக்கிரமே வெந்துடும். இது கூட நீங்கள் மாவத்தல் சேர்த்து வைக்கிறதா இருந்தால் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை நல்லா நம்ம வற்ற வச்சுக்கலாம். இதை நீங்கள் 1 வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ சூடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய வத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த வத்தல் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.